Hi friends, இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியை யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனில் எப்படி ஆடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட், ஆடிட்டிங்னா என்ன? ஒரு என்டிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது, டேட்டாபேஸ் என்டிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எப்போ அதை க்ரியேட் பண்ணாங்க, எப்போ அதை மாடிஃபை பண்ணாங்க, யார் க்ரியேட் பண்ணாங்க, யார் மாடிஃபை பண்ணாங்க. இதுக்கு நம்ம ஓனாக கோடு எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியிலேருந்து ஆல்ரெடி சப்போர்ட் இருக்குது. அதாவது நீங்கள் பாய்லர் பிளேட் கோடை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்ப்ரிங் டேட்டா ஆல்ரெடி நமக்கு ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஆடிட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டியை உங்களுடைய அப்ளிகேஷனில் கொண்டு வந்துடலாம். ஸோ வித் சிம்பிள் கான்ஃபிகரேஷனோட. ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஒரு எம்ப்ளாயின்ற ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு டேட்டாபேஸ் என்டிட்டி இருக்குது. அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. அதை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய கிரியேட்டட் டைம் க்ரியேட் ஆகணும், அதாவது ஜென்ரேட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயி மாடிஃபை பண்ணும்போது அந்த மாடிஃபைட் டைம் ஜென்ரேட் ஆகணும். இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபியை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜேபி ஆடிட்டிங் சப்போர்ட்டை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கோடுக்கு போயிடலாம். இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட், ஸ்ப்ரிங் பூட் சிம்பிள் ப்ராஜெக்ட். இங்கே கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்கே அனோடேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். எனேபிள் ஜேபிஏ ஆடிட்டிங். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோடைய கிளாஸ். அதுக்கப்புறம் என்னோடய என்டிட்டி கிளாஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னுடைய எம்ப்ளாயி என்டிட்டி கிளாஸ். இது கூடவே நான் ஆடிட்டிங் என்டிட்டி லிசனர்னு சொல்லி ஒரு கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ் எதுக்காகனா, இது ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ். எப்போல்லாம் இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை நான் க்ரியேட் பண்ணி நான் சேவ் பண்ணுறனோ, இந்த ஆடிட்டிங் என்டிட்டி கிளாஸ் இது ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க்லேருந்து எனக்கு கிடைக்குது, சப்போர்ட்லேருந்து கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்போல்லாம் இந்த எம்ப்ளாயி கிளாஸை நான் சேவ் பண்ணுறனோ, நியூவாக க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணணும், அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்ஸையும் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்னுடைய வேலை. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆட்ரிபியூட் இருக்குது. இது ஹைபர்னேட் ஜென்ரேட் பண்ணும். இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டும் நான் செட் பண்ணிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டும் நான் வரி பண்ண போகிறதில்ல. இது ஐ டோன்ட் ஹாவ் டு பாதர் அபவுட் திஸ் 2 ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ இதை இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டும் இந்த ஹெல்ப்பர் கிளாஸ் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழே கிரியேட்டட் டேட், லாஸ்ட் மாடிஃபைட் டேட். இது லாங்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் ஸ்டாம்ப் லாங்கில் ஜென்ரேட் பண்ணும். அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம், டேட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு அட்ரிபியூட்டுடைய செட் பண்ணுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு போகுதுன்னா, இந்த என்டிட்டி லிசனர் கிளாஸ்க்கு போகுது. ஓகே, இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அனோட்டேஷனும் ஸ்ப்ரிங்லேருந்து தான் வருது, கிரியேட்டட் டேட் அண்ட் லாஸ்ட் மாடிஃபைட் டேட். இப்போது இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் ரன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இந்த எம்ப்ளாயி டேபிளில் இந்த எம்ப்ளாயி டேபிளுக்குள்ளே இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ டேபிள்குள்ளே போய் பார்க்க போகிறோம், அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிரியேட்டட் மாடிஃபைட், இதுதான் நம்மளுடைய முக்கியமான காலம், நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காலம். ஸோ கிரியேட்டட் டைம், மாடிஃபைட் டைம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங்காக இங்கே காமிக்குது. இது என்ன அர்த்தம்னா, எப்போ இது கிரியேட் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பிரிண்ட் ஆகிடும். இதை ஜென்ரேட் பண்ணது யாருன்னா ஸ்ப்ரிங் சப்போர்ட் பண்ணுற ஆடிட்டிங் என்டிட்டி லிசனர் கிளாஸ். அது ஒரு ஹெல்ப்பர் கிளாஸ். நீங்கள் எப்போல்லாம் இந்த எம்ப்ளாயி என்டிட்டியை டீல் பண்ணுறீங்களோ, சேவ் பண்ணும்போதும் மாடிஃபை பண்ணும்போதும் இந்த மாடிஃபைட் டேட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டைம் என்னதுன்னு கரெக்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த டைம் நான் இங்கே போட்டிருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். டேட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த லாங்கை இங்கே கன்வெர்ட் பண்ணும்போது மண்டே ஜூலை 24 எக்ஸாக்ட் டைமிங் காமிக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்ப்ரிங் டேட்டா சப்போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய கோடு எழுதாமையே உங்களுக்கு ஆடிட்டிங் சப்போர்ட் வந்துடும். இன்னொரு 2 காலம் இருக்குது, கிரியேட்டட் பை, மாடிஃபைட் பை. அது நீங்கள் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை நீங்கள் செட் பண்ணிடலாம். அதாவது ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்ட் கிரிட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி உங்களோட யூசர் வேல்யூ, நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கிற எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்கலாம் அந்த யூசரை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் நீங்கள் செட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதான் ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி, எப்படி ஒரு ஸ்ப்ரிங் டேட்டா யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனில் ஆடிட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள்
ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.